வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. 2 முறை அபராதம் விதித்தும் கூட மாறாத லக்னோ இளம் வீரர் மீண்டும் அபராதம் விதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் லக்னோ அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தி தன்னோட 3வது வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி பிட்ச் பேட்டிங்குக்கு சாதகமாக இருப்பதை தனக்கு சாதகமாக்கி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 238 ரன்கள் குவித்தது. அதையடுத்து 239 ரன்கள் அப்படிங்கிற இலக்கை கொல்கத்தாவுக்கு நிர்ணயித்தது. கொல்கத்தாவுக்கு கடினமான இலக்காக தெரிந்தாலும் பிட்ச் இவர்களின் பேட்டிங்குக்கு உதவியது. 13 ஓவர்களிலேயே 3 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் குவித்த கொல்கத்தா அடுத்தடுத்த ஓவர்களில் தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்ததால இலக்குக்கு மிக நெருக்கமாக வந்து 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று போனது. லக்னோ அணியில் அதிரடியாக 36 பந்துகளில் 87 ரன்கள் அடித்த நிக்கோலஸ் பூரான் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இந்த நிலையில கடந்த போட்டிகளில் விக்கெட் செலிப்ரேஷனால அபராதத்துக்கு உள்ளான லக்னோவின் 25 வயது இளம் ஸ்பின்னர் திக்வேஷ் சிங்ரதி நேற்றைய போட்டியில மீண்டும் அதே செலிப்ரேஷனை செய்தது தற்போது விவாத பொருளா மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிரான போட்டியிலையும் அந்த அணியின் பிரியான் சாரியாவை விக்கெட் எடுத்த பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அருகில் போய் நோட் புக்கில் அப்படி எழுதுற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த செயலால் போட்டி நடத்தை விதிகளை மீறியதாக திக்வேஸுக்கு பிசிசிஐ ஒரு தகுதி நீக்க புள்ளியோடு போட்டி கட்டணத்தில் இருந்து 25% அபராதம் விதித்தது. இருந்தாலும் அதற்கு அடுத்த மும்பைக்கு எதிரான போட்டியில் நமந்தீர் விக்கெட்டை எடுத்த போதும் திக்வேஸ் அதே நோட் புக் செலிப்ரேஷன்ல ஈடுபட்டாரு. அதனால பிசிசிஐ அவருக்கு 2 தகுதி நீக்க புள்ளியோடு போட்டி கட்டணத்தில் 50% அபராதம் விதித்தது. இந்த சூழல்ல தான் நேற்றைய போட்டியில் சுனில் நரைன் விக்கெட்டை எடுத்த போது மீண்டும் நோட்புக் செலிப்ரேஷன் செயலில் திக்வேஸ் ஈடுபட்டாரு. இந்த முறை தரையில் பெயர் எழுதுவது போல செலிப்ரேஷன் செஞ்சாரு. இதனால 2 முறை இவ்வாறு செய்து அபராதத்துக்கு உள்ளான போதும் தொடர்ச்சியா 3வது முறையாக அதே செயலில் ஈடுபட்டிருப்பதனால பிசிசிஐ மறுபடியும் அபராதம் விதிக்குமா அப்படின்னு பேச்சுக்கள் அடிபடுது. அதே சமயம் சுனில் நரனை போல பவுலிங் ஆக்ஷன் கொண்ட திக்வேஸ் தற்போது அவரையே விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சிலர் பாராட்டி வராங்க. மெகா ஏலத்தில் 30 லட்சத்துக்கு லக்னோ அணியால் வாங்கப்பட்ட திக்வேஸ் 5 போட்டிகளில் 7.47 எக்கானமியில மொத்தமா 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. முக்கியமா இந்த 5 போட்டிகளிலும் விக்கெட் வீழ்த்தி இருக்கும் திக்வேஸ் மும்பைக்கு எதிரான போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.